பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அனுதினமும் தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாய் இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடைந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமென் சொல்லுமா பிரியமானவர்களே. தன் ஆவியை அடக்காத மனுஷன் அப்படின்னா, நம்முடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்திலே நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதை விட தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்முடைய ஆத்துமாவானது இந்த பூமியிலே நமக்கு பிரியமான காரியங்களை தேடி அது செல்லும். ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளோ அவர் என்ன வழியை, என்ன ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ. ஏன்னா நாளைக்கு நமக்கு இப்போ ஒரு பொருளை நாம சாப்பிட்றோம், அது நல்லதா கெட்டதா என்னன்னு நமக்கு தெரியாது. நாம ஏதாவது ஒரு தவறுகளை செய்கிறோம், பாவத்தை ஏதாவது நாம செய்கிறோம். அந்த பாவத்தினாலும் அந்த தவறினாலும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன அதனால ஆபத்து வரப்போகிறது என்று நமக்கு தெரியாது. இதே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உன் ஆத்துமாவை ஆண்டவர் மரண குழிக்கு என்ன பண்ண போகாமல் தப்ப வைப்பார். ஏனெனில் அவரிடத்திலே இருளானது கிடையாது, பாவமானது கிடையாது, தவறான வழியானது இந்த தேவனிடத்தில் கிடையாது. ஏனெனில் 3 காலங்களிலும் இதற்கு முன்பாக நீ எப்படி இருந்தாய், இப்பொழுது எப்படி இருக்கிறாய், இனிமேல் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை தன்னுடைய உள்ளம் கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய ஆவியை இந்த உலகத்திலே நாம் காண்கிற நம்முடைய கண்களுக்கான இச்சைக்காக நாம் ஒரு நாளும் அடிமையாக கூடாது. இந்த பிள்ளை ரொம்ப நல்ல அழகா இருக்கால, அந்த பிள்ளைய நாம லவ் பண்ணுவோம். இந்த மகன் ரொம்ப வசதியா இருக்கிறான்னு அவனை நாம லவ் பண்ணுவோம். அப்படின்னு அவர்களிடத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, முகத்தை பார்க்காதீங்க. ஆண்டவர் அதுதான் சொல்றார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்பிள் ஒரு மனுஷன் வித்துட்டு இருக்கான் அப்படின்னா, அது மேலே வந்துட்டு இந்த மெழுகுவர்த்தி அந்த இந்த காரியங்கள்லாம் பூசி பார்க்கறதுக்கு நல்லா பலன்னு தண்ணியை தெளிச்சா அப்படியே ஒரு மாதிரி பனித்துளி பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழகாக இருக்கும். ஆனால் அதை அந்த மேல் தோலை சுரண்டி பார்த்தா தான் தெரியும் அதுக்குள்ளே என்ன விதமான காரியம் இருக்கிறது என்று. அதுபோல தான் பிரியமானவர்களே, வேஷம் போட்டு நடிக்கிற மனிதர்களை இந்த பூமியிலே நம்பாமல் எப்பொழுதுமே நமக்கு உண்மையாக இருந்து நம்மை வழிநடத்துகிற மனிதர்கள், அதாவது தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட நாம் வாழ்வது நமக்கு ஆசீர்வாதம். ஏனெனில் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில தன்னை அழகுபடுத்தி கொள்கிற, அந்த அழகை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற மனுஷனுக்கு பின்பாக நீங்கள் போகாதபடி, வேஷம் போட்டு நடிக்கிற மனிதர்களுக்கு பின்பாக நீங்கள் போகாதபடி, எப்பொழுதும் உங்களை நேசித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துகிற தேவனுக்கு பின்பாக போங்கள். அவர் உங்களுடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை தாழ்ச்சி அடையவே விடமாட்டார். ஆமேன் சொல்லுமா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த அருமையான நாளில் நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, எப்படி ஆண்டவரே அப்பா தன்னுடைய ஆவியை ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அவர்கள் காத்து உம்முடைய வழியிலே அவர்கள் நடக்க வேண்டும். ஆண்டவரை இடிந்து போன ஆண்டவரே அப்பா சுவரை போல இல்லாதபடி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.